ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவாஸ் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு ரெண்டல் வரக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போகிறோம். அது நம்ம ஈஸ்ட் தாம்பரம் சிட்லப்பாக்கம் ஏரியாவில் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் வந்திருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றியான ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இதோடைய எலிவேஷன் பார்த்தீங்க, ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கடை கொடுத்துருக்காங்க. அந்த கடைக்கு பக்கத்திலே உங்களுக்கு ஒரு 3 BHK ஹவுஸ். இந்த வீடை சுற்றியே வந்து காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க. பாருங்கள், 2866 ஸ்கொயர் ஃபீட்டில் லேண்ட் ஏரியா, 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் ஏரியா வரும். இந்த வீடை பொறுத்தவரையும் 1500 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியான்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தாங்க கட்டியிருக்காங்க. அப்படியே ஃபுல்லாகவே உங்களுக்கு 3 BHK ஹவுஸ் இருக்குது. வீடு வந்து எப்படியும் ஒரு 20-25 இயர்ஸ் ஓல்டு பில்டிங் தான். வீட்டுக்கு மேக்ஸிமம் பெருசாக வேல்யூ எதுவும் கிடையாது. ஃப்ரண்ட்டில் வந்து ஷாப் 2 இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபீஸ் மாதிரி வச்சுருக்காங்க, ஒன்று வந்து ஒரு கடைக்கு வாடகை விட்டுருக்காங்க. நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா மேபி அந்த 2 கடையும் இந்த வீடு ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்கலாம். பின்னாடி உங்களுக்கு தாராளமாக இடம் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க. இதோடைய லேண்டோடைய டைமென்ஷனும் உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பாருங்கள். இது வந்து ஒரு நார்த் ஃபேஸிங் பார்த்த ஒரு வீடு. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அர்ஜென்ட் சேல்ஸ் தாங்க. நீங்கள் உடனே இந்த ஏரியாவில் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, சிட்லப்பாக்கத்தில் ஒரு பெரிய லேண்ட் எதனா இருந்து தான் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கான லேண்டு தான் இது. ஃபுல்லாகவே பாருங்கள், தேக்கு மரம், தென்னை மரம், பாமரம், உங்களுக்கு முருங்கை மரத்துலேருந்து எல்லாமே சுற்றி ஒரு கார்டன் மாதிரி வச்சுருக்காங்க. நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பட்டு வீடை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓல்டு ஹவுஸ் தான். மேலே எதுவும் வீடு கிடையாது. இந்த வீடை நீங்கள் டெமாலிஷ் பண்ணிவிட்டு கூட புதுசாக ஒரு வீடு கட்டிக்கலாம். இந்த வீட்டை பற்றினான உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணுனாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அதையும் பாருங்கள். இந்த வீடு பிடிச்சிருந்தாலும் எனக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு இந்த சிட்லப்பாக்கம், மாடம்பாக்கம், கேம்ப் ரோடு, சேலையூர், செம்பாக்கம் இந்த ஏரியாவில் நிறைய லேண்ட் வந்திருக்குங்க. நீங்கள் நேராக வந்தீங்கன்னா அந்த லேண்டையும் நான் உங்களுக்கு நேரில் காட்டுறேன். ஏன்னா ஒரு சில வீடியோஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நான் வீடியோவில் போட மாட்டேன், நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்தால் தான் பார்க்க முடியும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி வீடியோவில் நான் உங்களுக்கு நேராக வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். இந்த கேம்ப் ரோட் நம்ம செம்பாக்கம், மாடம்பாக்கம் ஏரியாவில் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. வந்திருக்குங்க, நிறைய லேண்டு வந்திருக்கு. அரை கிரவுண்டு, ஒரு கிரவுண்டு கிட்ட உங்களுக்கு நிறைய வந்திருக்கு. அது நீங்கள் ஒரு சின்ன கார் பார்க்கிங்க. கார் பார்க்கிங் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போகிறதுக்கான ஒரு வழி. மேலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக தாங்க இருக்குது, டைல்ஸ் எதுவும் போடல. ஏதாவது இது அந்த காலத்து 25 இயர்ஸ் ஆன வீடுன்றதுனால பெருசாக அவங்க எதுவும் பண்ணலை. காலம்ஸ்லாம் விட்டுருக்காங்க. பட் இருந்தாலும் நீங்கள் இதை டெமாலிஷ் பண்ணியும் கட்டலாம், இல்லை மேலேயே நீங்கள் கட்டினாலும் தாராளமாக கட்டிக்கலாம். அதாவது சிட்லப்பாக்கம் கேம்ப் ரோட் சிக்னல், அதாவது மகாலட்சுமி நகர் இந்த ஏரியாவில் சரௌண்டிங்கில் இடம் பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணி பேசுங்க. பாருங்கள், இந்த வீட்டுக்குள்ளான ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன பெட்ரூம் அடுத்து ஒரு சின்ன ஹாலை தொடர்ந்து ஒரு டைனிங் ஹால் பக்கத்துலேயே ஒரு கிச்சன் ஏரியா, தாண்டி இன்னொரு பெட்ரூம் இருக்குது. இந்த வீடை ஓரளவுக்கு நான் காமிச்சிருக்கேன். நீங்கள் நேராக வந்தீங்கன்னா ஃபுல்லாகவே நீங்கள் கிளியராக பார்க்கலாம். பாருங்கள், டைனிங் ஹால்லேருந்து லெஃப்ட் எடுத்தோம்னா ஒரு கிச்சன் ஏரியாவுக்குலேருந்து அப்படியே பின்னாடி போனோம் அப்படின்னா ஒரு சின்ன வெளியே போகிறதுக்கான வழி ஒன்று கேட் வச்சு கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே ஒரு சின்ன பெட்ரூம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லேண்ட் ஏரியா மறுபடியும் சொல்கிறேன். 2866 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா வரும். பில்டப் ஏரியா 1500 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா வரும். இதோடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா 3.5 கோடி சொல்கிறாங்க, நெகோஷியபிள். இது மெயினில் இருக்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். 3.5 கோடி சொல்கிறாங்க, ரொம்ப நெகோஷியபிள் தான். ஸ்ட்ரெயிட் ஓனர், நேராக வாங்க, ஓனர்கிட்ட நீங்கள் உட்காந்து பேசி நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி காமனாக ஒரு பாத்ரூமும் குளிக்கிற ரூமும் தனியாக கொடுத்துருக்காங்க. அது தொடர்ந்து அப்படியே பின்னாடி போனோம் அப்படின்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் தனியாக உங்களுக்கு வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து இந்த பெட்ரூம் பொறுத்தவரையும் இவங்க எக்ஸ்ட்ரா வந்து கட்டியிருக்காங்க. இது மட்டும்தாங்க புது பில்டிங். இது கட்டி ஒரு 1 இயர் தான் ஆகுது. இந்த பெட்ரூம் மட்டும் நான் சொல்கிறேன், மீதி எல்லாமே உங்களுக்கு ஓல்டு ஏரியா தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடு பிடிச்சிருந்தா எனக்கு கால் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.